பிரஸ்ட் அண்ட் சர்விக்கல் கேன்சர் ப்ரோக்ராமுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், அணக்கப்பள்ளியில் வந்து எனக்கு வந்து அந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் வந்து அணக்கப்பள்ளியில் ஒர்க் ஆகுது. நான் அணக்கப்பள்ளின்னு நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்போ தான் வந்து இந்தியா மேப்பை எடுத்து அணக்கப்பள்ளி எங்கே இருக்குன்னு நான் வந்து சர்ச் பண்ணோம்னா ராஜமுந்திரியிலேருந்து 1 hour காமிக்குது, வைசாக்லேருந்து 2.5 மணி நேரம் காமிக்குது. ரோட்டரி கிளப் ஆஃப் அணக்கப்பள்ளின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி ரோட்டரி India.org சர்ச் பண்ணால் அதோட பிரசிடென்ட் இதெல்லாம் கேட்குது. ஸோ அதில் வந்து டைரெக்டாக பிரசிடென்ட்டை பேசினோம்னா அவங்களுக்கு விளக்கம் தெரியாதுங்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் யாராச்சும் அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்கும்போது 2 டாக்டர் இருக்காங்க. ஸோ அந்த டாக்டர்கிட்ட பேசும்போது அவர் இமீடியட்டாக கனெக்ட் பண்ணுறாரு, ப்ளீஸ் நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் கேட்குமோ சொல்லிட்டு அங்கேயும் வந்து டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் இருக்க நாங்கள் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து எங்களை வர சொன்னாங்க. நானும் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டரி ஃபவுண்டேஷன் லோகநாதனும் அந்த அணக்கப்பள்ளிக்கு போகிறோம். உள்ளே போனோடனே ஒரு 30 பேர் 40 பேர் அந்த கிளப்ல இருக்காங்க. நான் அந்த 40 பேரை இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பார்த்தது கிடையாது. நாங்கள் உள்ளே போய் இறங்கணுன்னே எல்லாருமே வந்து ரிசீவ் பண்ணி ஸ்டேஜில் கொண்டு போய் உட்கார வச்சு மாலை போட்டு அந்த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறமேல தான் நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 year ஆகுது. இன்னமும் அந்த ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. அதனால திரும்பி சொல்கிறேன், ரோட்டரி வந்து சிறுசா நீங்க நினைச்சிடாதீங்க. இது வந்து இன்டர்நேஷனல் நெட்வொர்க் இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களோட பெனிஃபிட் வரும். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லை வந்து பிஸ்னஸ் வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லை வேற எப்படி வேணும்னாலும் உங்களுடைய வந்து ரோட்டரி நீங்க எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க அது என்ன கிடைக்குதுன்னு சொல்லி நீங்க வெளியே வந்து பார்க்கும்போது கிடைக்கும். அண்ட் தென் ஒன் மோர் சார், உங்க பேர் என்னங்க? உட்காருங்க. எந்த விழுப்புரம் மகா கணேசருக்கு வந்து எல்லாருமே ஒரு கைதட்டிருங்க. ஐ திங்க் ஒரு 10 பேஜ் ஃபில் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.